This video was sponsored by SBO Digital ஸ்கிப் Marketing. பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பெண்ணனுடைய வலி. எந்த வலி அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. டெலிவரி, பிரசவம். அப்போது நார்மல் டெலிவரியும் சிசேரியனும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் பேசும் பொருளாக இருக்கிறது சிசேரியன் ஆனவங்களோட ஃபஸ்ட்டு வாக். முதல் அவங்க அடி எடுத்து வைக்கிறது இது வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்குது. ஆனால் எந்த இடத்துலையுமே நிறைய பேர் வெளியில் சொல்கிறதுக்கு தயங்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நார்மல் டெலிவரி ஆகக்கூடிய பெண்ணினுடைய முதல் அடி. அவள் முதல் அடி எடுத்து வைக்கிறப்போ, சிசேரியன் ஆகிருக்கிறவங்க முதல் அடி எடுத்து வைக்கிறதுக்கு 1 டே ஆகுது அப்படின்னா, நார்மல் டெலிவரி முடித்தவங்க அந்த முதல் அடியை எடுத்து வைக்கிறது ஒரு டெலிவரி முடித்த 1 ஹவருக்கு உள்ளால் இருக்கும். முன்ன பின்னாகலாம் 1 ஹவருக்கு உள்ளால், ஓகேவா? 1 ஹவர் ஆகாது. ஆமாம், 1 ஹவர் அந்த ஒரு ரேஞ்ச் இருக்கும். 1/2 hour to 1 hour அந்த ரேஞ்சிலே முதல் அடி எடுத்து வைப்பாங்க. அந்த வலி இருக்கு இல்லையா, எவ்வளோ கொடுமையானது தெரியுமா? சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நார்மல் இப்போது எல்லாருக்கூட சுச்சுவேஷனும் சேமாக கிடையாது, வித்தியாசமாக இருக்கும். அப்போது நார்மலாக எல்லோரும் பார்க்குறவங்க சொல்லுவாங்க, நார்மல் டெலிவரி தானே அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் டெலிவரி தானே, ஈஸி தான், கஷ்டம் இல்லை, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு குழந்தை ஒரு ஒரு பர்டிகுலர் சென்டிமீட்டரில் அது வந்து நம்மளுடைய பிறப்புறுப்பு வந்து விரிஞ்சு கொடுத்து நம்ம வெளியில் அந்த குழந்தை வெளியில் வர்றப்போ அந்த அம்மா அவ்வளோ வருத்தப்படுவாங்க. அது ஒரு கொடூரமான வலி, சரியா? ஒரு ஒரு குறிப்பிட்ட எலும்புகள் உடஞ்சா என்ன வலிக்குமோ அந்த வலி தான் அந்த அம்மா அந்த ஒரு பிரசவ வேதனையில் அனுபவிக்கக்கூடிய வலி. அதை எந்த விதத்துலேயுமே எளிதானது, சுலபமானதுன்னு சொல்லிடவே முடியாது. அவங்க அந்த டெலிவரிக்கு போகிறப்போ, நார்மல் டெலிவரி அப்படிங்கிறப்போ, அவங்க அடுத்த நிமிஷம் வருவாங்களா அப்படின்னு கூட தெரியாமல் அந்த இடத்துக்கு தைரியமாக போகிறாங்க. அந்த குழந்தைய இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. இதுலேயும் விசேஷமானது என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு நார்மல் டெலிவரி ஆகிருக்கும். அந்த கொடூரமான வலியை கூட பொருட்படுத்தாமல் அடுத்து இன்னொரு குழந்தைக்கு பிறப்பு கொடுக்கணும்னு அந்த அம்மா அவங்களோட மனசை தேத்துறாங்க இல்லையா, அதுதான் ரொம்ப பெரிய அந்த ஒரு மனப்பக்குவம் அப்படிங்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, இன்றைக்கி எல்லோரும் பேசுகிறதுக்கு தயங்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சிசேரியன் பண்ணக்கூடியவங்களுக்கு அனஸ்தீஷியா கொடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, வயிற்று பகுதியில் ஒரு கட் பண்ணுறாங்க இல்லையா? அப்போது அது 7 லேயர் இந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. எனக்கு பேசும் பொருளாக இருக்குது. நீங்கள் பேசுகிறப்போ இந்த ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுங்கள். நார்மல் டெலிவரி பண்ணுறவங்களுக்கு அவங்களுடைய பிறப்பு உறுப்பில் வயிறு அப்படிங்கிறது ஒரு சென்சிட்டிவான பிளேஸா அப்படின்னு கேட்டால், பிறப்புறுப்பை எல்லாம் சம்மந்தப்படுத்துகிறப்போ அது அவ்வளோ மெலிசாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் அந்த பிறப்புறுப்பு அவங்களுக்கு ரொம்ப மெலிசாக இருக்கும். அந்த இடத்துல ரொம்ப ஒரு சில இடங்களில் தான் அந்த இன்ஜெக்ஷன் போட்டு என்ன பண்ணுறாங்க, கட் பண்ணுவாங்க. எனக்கு 2மே நார்மல் டெலிவரி. ஆனாலும் அந்த பிறப்புறுப்பில் அந்த கட் அவங்க கொடுக்குறப்போ இருக்கிற வலியை விடவும் அதை ஸ்டிச் பண்ணுறப்போ ஒரு வலி இருக்கும் தெரியுமா? இங்கே சிசேரியன் பண்ணுறவங்களுக்கு அந்த ஸ்டிச் போடுறப்போ உள்ள வலி கூட அவங்களுக்கு நினைவு இருக்காது, தெரியாது. உணர்வு இருக்கலாம், பட் அந்த வலிங்கிற உணர்வு இருக்காது, அதுக்கு பிறகு தான் வரும். ஆனால் நார்மல் டெலிவரி பண்ணுறவங்களுக்கு
அந்த இடத்துலையே அந்த அதை வந்து கூட்டி சேர்த்து தைக்கிற அந்த ஒரு வலி இருக்குல்ல, பிரசவ வேதனையே கூட கடக்க முடியும். அந்த வலியை கடக்கிறது சொல்கிறப்பவே எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக இருக்குங்கிறத தாண்டி அந்த வலியை என்னால் இன்றைக்கும் உணர முடியுது. ஒரு 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 ஸ்டிச்சுக்கு அப்படி போடுறதுக்குள்ளாலே நான் கதறினது இருக்கு இல்லையா. இப்போ ஒரு சில வீடியோஸ் பார்க்குறப்போ நீங்கள் சொல்கிறது தவறு கிடையாது, சரிதான், சொல்லலாம், தப்பில்லை. ஆனால் இந்த மாதிரி நார்மல் டெலிவரி ஆகிறவங்களுக்கு இந்த மாதிரி கட் இருக்குது, அவங்களோட ஃபஸ்ட்டு வாக்கும் கடினமானது அப்படிங்கிறத நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து சொல்கிறேன். ஸோ இது எல்லாருக்குமே கரெக்டுன்னு படுமா தப்புன்னு படுமா அது எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், ஒவ்வொருத்தவங்களோட ஒப்பீனியன், ஒவ்வொருத்தவங்களோட சிந்தைகள், ஒவ்வொருத்தவங்களோட நினைப்புகள், ஒவ்வொருத்தவங்களோட கணிப்புகள் எல்லாமே வேறு வேறு. அப்போ வெவ்வேறாக இருக்கிறப்போ என்னுடைய கணிப்பிலேருந்து, என்னுடைய நினைப்பிலேருந்து, என்னுடைய அனுபவத்திலேருந்து எனக்கு என்ன சொல்ல முடியுமோ அதை இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். ஸோ ஒருவேளை இதை கேட்குற யாரோ ஒருத்தவங்களோட மனதிலையாவது ஒரு தப்பான எண்ணம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க, சரியா? சரி, கட் பண்ணுறாங்க, ஸ்டிச் பண்ணுறாங்க, அந்த ஒரு அவ்வளோ தளர்ந்து போயிருப்போம். அந்த ஒரு தளர்ச்சியில் ஒரு வேளை ஃபீட் பண்ணுறதுக்கு அந்த டைமுக்கு கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா அந்த டைம் நம்ம அயர்ந்து நம்மளை தெரியாமல் ஒரு 10-15 மினிட் தூங்கிடுவோம். அந்த ஒரு நிமிடம் இதுக்குள்ளால் இரத்தப்போக்கு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அநேகம் பேர் பயங்கர இரத்தப்போக்கு. எனக்கு முதல் டெலிவரிக்கு இரத்தப்போக்கு இல்லை, இரத்தப்போக்கு நார்மலில் இருந்துச்சு. 2வது அளவுக்கு 3 நாள் பெட்லேருந்து எந்திரிக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு அந்த இரத்தப்போக்கு பயங்கரமாக இருந்தது, ஓவர் ப்ளீடிங். அப்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை வந்து மனதளவுலையும் உடல் அளவுலையும் நம்ம வந்து நொறுங்கி இருப்போம், சரியா? அதை இன்னொரு இடத்துல நம்மளால் நம்மளால் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ அவ்வளோ வலிகள் இருக்கும். அப்போது அந்த ஃபஸ்ட்டு வாக் அப்படிங்கிறது, இது முடித்து ஸ்டிச் பண்ணுறாங்க, ஒரு 1/2 hour, ஒரு 15 to 1/2 hour, இல்லை மேக்ஸிமம் ஒரு 1/2 hour தூங்குவாங்க அந்த அம்மா. அது தாண்டதும் எழும்பி ஃப்ரெஷ் பண்ண வைப்பாங்க. அந்த ஃப்ரெஷ்ஷுனால் மேல் குளிக்க வைப்பாங்க. நம்ம தான் போய் என்ன பண்ணணும், எந்திரிச்சு நடந்து போய் மேலே தண்ணி ஊற்றணும். 1/2 மணி நேரத்துலேருந்து டெலிவரி முடித்து 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே நடந்திருக்கணும். ஒரு ஒடுக்கமான ஒரு பகுதியில் தையல் போட்டிருக்கிறாங்க. அதை ஒடுக்கிட்டு நடக்கிறப்போ ஏற்படக்கூடிய ஒரு வலி இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறப்போ அந்த வலியை எப்படி உங்களால் உணர முடியும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு அது சொன்னால் புரியுமா அப்படின்னு தெரியல. அனுபவபூர்வமாகவும் அனுபவத்திலேருந்தும் மனதில் இருக்கக்கூடிய அவ்வளோ ஒரு வலியிலேருந்தும் சொல்கிறேன். அந்த வலி ரொம்ப கடினமாக இருக்கும். நடந்து நம்ம அந்த இடத்துல போகிறப்போ நம்ம ப்ளீடிங் ஆகிட்டுருக்கும், வாஷ்ரூம் போகிறோம், இல்லைன்னா ஒன் பாத்ரூம் போகிறோம், எப்படின்னாலும் ஓகே. நம்ம போகிறப்போ அந்த ஒரு கட்டி வச்சு நம்ம கட் பண்ணினா ஒரு வலி, ஒரு இடத்துல வந்து தண்ணி படுறப்போ எவ்வளோ வலிக்கும். அப்போது ஒரு சென்சிட்டிவான பிளேஸில் தையல் போட்டிருக்கிறாங்க, 2 காலையும் ஒடுக்கிட்டு நடக்கணும். அப்போது அதுலேயும் போய் நம்ம வந்து வாஷ்ரூம் போகிறோம், ப்ளீடிங் அதே இடத்துல ஆகுது. அப்படியெல்லாம் இருக்கிறப்போ அந்த ஒரு வலி அது எவ்வளோ கொடூரமாக இருக்கும். திருப்பி அந்த அம்மா அதுலேருந்து நடந்து வரணும், வந்து என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் இந்த குழந்தைக்கு உட்கார வச்சு ஃபீட் பண்ணுவாங்க, மறுபடியும் எழுந்திரிக்கணும், மறுபடியும் எழுந்திரிச்சு என்ன பண்ணணும். இப்போ 3 வாட்டி வாஷ்ரூம் நான் வந்து காட்டின ஹாஸ்பிட்டலில் என்ன ரூல்ஸ் இருந்துச்சுன்னா 3 times வாஷ்ரூம் போகிறதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ரூம் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அப்போது அது இந்த வலி எவ்வளோ கொடூரமாக இருக்கும் தெரியுமா. அப்போது இன்றைக்கி எல்லாருமே தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வாய்ஸ் அவுட் பண்ணணும், வெளியே சொல்லணும்னு நினச்சேன், ஆசைப்பட்டேன், சொல்லியிருந்தேன். இதுவும் தாண்டி ஒரு 3 நாள் டிஸ்சார்ஜ் ஆகி என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். முதல் குழந்தைக்கு அந்த உட்கார்ந்து அந்த ஒரு பெயின் அது சரியாகிறதுக்கு அனுபவமே இல்லாத ஒரு வலி, அதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் எடுத்தது. ஒரு குறைஞ்சது ஒரு நம்ம வந்து நடக்கிறப்ப எப்படி நடப்போம் தெரியுமா, பென்கியூன் இருக்குல்ல,
இல்லைன்னா டக்கு இருக்குன்னு சொல்லலையே, வாத்து நடக்கும் தெரியுமா, அந்த மாதிரி கப்பி கப்பி நடக்கிற அளவுக்கு தான் நம்மளோட கேப்பபிலிட்டி இருக்கும். பார்க்குறவங்களுக்கு சிரிப்பு வரும், கலாய்ப்பாங்க, பார்க்குறவங்களுக்கு என்னென்னமோ தோணும். ஆனால் அந்த வலி நம்மளுக்கு மட்டும்தான் உணர முடியும். இந்த வலி சுகப்பிரசவத்தில் இருக்கும். அதுக்கு ஏன் சுகப்பிரசவம்னு பேர் வச்சான்னு தெரியாது. ஆனால் அது சுகப்பிரசவம் இல்லை, அது அவ்வளோ வலி நிறைஞ்ச ஒரு பிரசவம். டெலிவரியிலையும் நீ வலியை பார்க்குற, முடித்ததுக்கப்புறம் அவ்வளோ வலியை பார்க்குற. வலி மட்டும்தான் அங்கே இருக்குமே தவிர ஒரு சுகமும் இருக்காது. நிறைய பேரோட கணிப்புகள் தப்பாக இருக்குது. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சிலவங்க சொல்கிறது தானே, இன்றைக்கி ரீல்ஸை தட்டி தானே இந்த உலகமே பார்த்துட்ருக்கு, அனுபவத்தை யாரும் கேட்க மாட்டேங்குதே. அப்போது ரீல்ஸை தட்டுறப்போ அவங்களோட நினைப்பு என்னது, கேட்குறது என்னது, ஓ நார்மல் டெலிவரி ஈஸி, சிசேரியன்னா ஃபஸ்ட்டு வாக்கு கஷ்டம். அப்போது அவங்களோட சிந்தை தப்பாக இருக்கும். புரியுதா? அதனால் எந்த டெலிவரியாக இருந்தாலும் தாயும் செய்யும் ஆரோக்கியமாக இருக்கணும், இதுதான் பிரார்த்தனை. எல்லா டெலிவரியும் வலி உள்ளது தான். ஆனால் இந்த விஷயத்தையும் யாராவது பேசுகிறீங்க அப்படின்னா அதையும் உறக்க சொல்லுங்கள். ஒரு குழந்தை எப்போ அந்த அம்மாவோட வயிற்றில் தங்குது, உதரத்தில் தங்குது அப்படின்னா, எல்லா மாதமும் நடக்கக்கூடிய மாதவிடாய் ஒரு மாதம் மாதவிடாய் வெளியே வராமல் அந்த குழந்தை அதில் படுத்து தூங்குறதுக்கு ஒரு தொட்டிலாக அந்த உதிரம் மாறுறப்போ தான் நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறோம், இல்லை மாதமாக இருக்கிறோன்னு சொல்கிறோம். அப்போது அந்த புனிதமான விஷயத்த புனிதமாக பாருங்கள், ஓகேவா? கூடவே இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இந்த முதல்ல இந்த ஃபஸ்ட்டு வாக் முடித்து ரூமில் 3 நாள் தாண்டி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகிறப்போ ஒரு அலர்ஜி, ஒரு தும்மல், யோசிச்சு பாருங்கள். நார்மலாக நம்ம தும்முறப்போ அடிவயர் வலிக்கும், கரெக்டாக? இன்னும் ஒரு இடத்துல தும்முறப்போ, அச்சு விட்டுறப்போ, இன்னும் எந்த விஷயங்கள்னாலும் சமைக்கிறப்போ இன்னொரு இடத்துலையும் பிடிக்கும். எங்கே? நம்மளோட ஆனஸ் பகுதி. அந்த ஆனஸ் பகுதினா நுனி, அதாவது நம்மளுடைய உடம்பு ப்ரைவேட் பார்ட் முடியக்கூடிய இடம். அப்போது பிறப்புறுப்பு முடியக்கூடிய இடம் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல அந்த கட் கொடுத்து தையல் போட்டிருக்கிறது ஒருத்தவங்க உட்காந்து ஃபீட் பண்ணுறாங்க, தும்மல் வருது, அது எவ்வளோ வலி நிறைந்ததாக இருக்கும். அப்போது அதுலேயும் வலி தான். எனக்கு செகண்ட் டெலிவரி இந்த வாட்டியெல்லாம் நான் படுத்து எடுத்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அப்போது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு இந்த கணிப்புகள் நீங்கள் தப்பாக யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுடைய மனதை மாற்றிக்கோங்க. இன்னொருத்தவங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறப்போ, இல்லைன்னா இன்னொருத்தவங்களை நீங்கள் ஒரு வாட்டி பார்க்க போகிறப்போ அவங்களையும் கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், அன்பாக சந்தோஷமாக, அவங்களுக்கும் வலிகளும் வேதனைகளும் இருக்கும், முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். நார்மல் டெலிவரி தானே, நீ எழும்பி இதை பண்ணாத பண்ணு, இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரி சொல்கிறது நோ, எப்போது சொல்லாதீங்க, சரியா? எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லியிருக்கிறேன். புரிஞ்சால் எடுத்துக்கோங்க. நன்றி.